அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்துல பார்க்க போற படம் இருமுடி. சரக்கடிக்கலன்னா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருமே. என் பொண்ணு படிப்பு முடிச்சிட்டாங்க. இன்ஜினியரா டாக்டரா? 5ஆம் கிளாஸ். பின்னாடி ஒருத்தர் இருக்கான், பொண்ணுங்க மேல கைய வச்சா குடலை உருவிடுவாங்கிற பயம் இல்லைன்னா நம்ம பொண்ணுங்களை நம்மளால காப்பாத்திக்க முடியாது. அதாவது மைத்ரி மூவிஸ் இந்த வாரம் 2 படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று முதராத்திரி, அது கண்டிப்பாக ஹிட் ஆயிரும்ன்ற மாதிரி தான் எல்லா பக்கம் பேச்சு வருது. நம்மளும் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தோம். இது இருமுடி. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம விமர்சனத்தில் பார்க்கலாம். இருமுடின்ற போதே நமக்கு சபரிமலை ஐயப்பன் கண்ணு முன்னாடி நின்றுவாரு. இந்த படத்தோட ஹீரோ ரவிதேஜா. அவர் எப்படின்னா வருஷத்துல அந்த 41 நாள் மாலை போடும்போது மட்டும்தான் ரொம்ப ஒழுக்க நெறியோட ரொம்ப நல்ல பையனாக நல்ல ஆளாக இருப்பார். அதுக்கப்புறம் எனி டைம் குடிப்பார், காலையிலே குடிச்சிருவார். ஆனால் அவர்கிட்ட ஒரு பெரிய சென்டிமெண்ட் என்னன்னா மக சென்டிமெண்ட். பொண்ணை தெய்வம் மாதிரி பாதிக்கக்கூடிய ஒரு அப்பா, பொண்ணுக்காக உயிரே கொடுக்கக்கூடிய அப்பா. பொண்ணு எப்படின்னா இந்த உலகத்தில் எங்கே என்ன நடந்தாலும் அனைத்தையும் அப்பாட்ட சொல்லிடும். அப்பாவும் அப்படிதான் அந்த பொண்ணை வளர்த்துருப்பாரு. அப்படியான சூழல் இங்கே கிரியேட் ஆகும்போதே நமக்கு ஓரளவு கதை தோணிடும். இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து வரப்போது, ஹீரோ அதை எப்படி சமாளிக்க போறாரு, எப்படி அடிச்சு நுறுக்க போறாரு, அந்த பொண்ணை எப்படி சேவ் பண்ண போறாருன்ற மாதிரி நம்ம மனசு தோணிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஸ்க்ரீன் பிளே போக்கில் வேற மாதிரியான சில லேயர்லாம் வருது. எப்படின்னா ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு தமிழ் ஆசிரியை இருக்காங்க. ரொம்ப கொடூரமாக நான்மகானல்ல ஒரு 3 பசங்க இருப்பாங்கல்ல, ஒரு மாதிரி வெறிகுண்டு இருப்பாங்கல்ல, அதை மாதிரி 4 பசங்க இருக்காங்க. இன்னொரு பெரிய வில்லன் ஒன்று இருக்காரு. இதை எல்லாம் சேர்ந்து அந்த ரவிதேஜாவுடைய பொண்ணை நெருங்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று வருது. அந்த சூழலை எப்படி அவருக்கு இது பண்ணார், அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அந்த பொண்ணுக்கு ஆனதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு ரவிதேஜா எப்படி ரிவெஞ்ச் எடுத்தாரு அப்படி என்பதான் இந்த படத்துடைய கதை. படத்தில் ரவிதேஜாவை பற்றி இப்போ சொல்லும்போது வெளியில் படம் முடிஞ்சு வந்தோன்னு ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், இப்போலாம் அவர் ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி இந்த கதாநாயகிகளோட வேற லெவலில் நடிச்சிட்டு இருக்க ஒருத்தர் இந்த படத்தில் பொண்ணுக்காக ரொம்ப இறங்கி நடிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவர் இப்படி பார்க்க சந்தோஷமா இருந்தார். உண்மையிலே ரவிதேஜாவோட நடிப்பு நிறைய இடத்துல நமக்கு ஒரு மாதிரி எமோஷனலாக பாதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. குறிப்பாக இடைவெளிக்கு பிறகு நிறைய காட்சிகள் அவர் எமோட் பண்ணிகிட்டே இருந்தார். எனக்கு பொண்ணு இருக்குங்கிறதுனால என்னால் ஓவர் எமோஷனலை தாங்க முடியாத சூழலாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாரு. நிறைய இடங்களில் கண்களை கண்ணீர் வர வைக்கக்கூடிய நடிப்பை அந்த பேபி நட்சத்திரா கொடுத்துருந்தாங்க. அந்த பொண்ணுடைய டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அதோட ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அதோட துணிச்சலாக இருக்கட்டும், அடடா ஒவ்வொரு அதுக்கு கொலை மிரட்டல் வரும்போது கூட அது சொல்லுது, நான் எங்கள் அப்பாட்ட கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிறது. பிரியா பவானி சங்கர் கொடுத்த வேலைக்கு குறைவில்லாத ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாங்க. சாய்குமாரோட கேரக்டரில் ஒரு பயங்கர ட்விஸ்ட் இருந்துச்சு. அந்த கேரக்டரோட நடிப்பும் அவருடைய அந்த இதுவும் அந்த குருசாமிக்கு ஏற்ற மாதிரியான அவருடைய கெட்டப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 4 பேர் தான் முக்கியமான நடிகர். வேற ஒரு 4 பசங்க வர்றாங்க. அவங்களை பார்க்கும்போதே நமக்கு பயமா இருக்கு. ஒரு எம்எல்ஏ கேரக்டர் இருக்கு, ரொம்ப சர்ப்ரைசிங்கா. நம்ம சுவாசிகா பயங்கரமான ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு வெளியில வந்தோன்னே ஒருத்தர் கேட்டார், இந்த படத்துல இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் சார், சுவாசிகா அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன இப்படி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய நெகட்டிவ் கேரக்டர் பயங்கரமாக இருந்தது. அவருக்கு அசிஸ்டண்டாக வரக்கூடியவங்களோட கேரக்டர் அப்படி தான். படத்தில் விஷ்ணு சர்மா அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். ரொம்ப நேர்த்தியான ஒரு சினிமாட்டோகிராஃபி. நம்ம அப்படி கார்த்திகை மாதத்துக்குள்ளே போய் அந்த பஜனை பாடல்கள் அந்த விசுவலைஸ்லாம் பார்க்கும்போது அப்படி நம்ம கார்த்திகை மாதத்துக்கு மாலை போட்டு நம்மளும் ஒரு சாமியாக இருக்க மாதிரியான ஒரு விசுவலைஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு கிராமத்தில் நடக்கிற மாதிரியான கதை. அதற்கு அந்த கிராமத்தோட அழகியல் அவளை நேர்த்தியாக படம் பிடிச்சிருந்தாரு. அப்புறம் நம்மளுடைய இசை மன்னன் ஜிவி பிரகாஷ் சார், அவருடைய மியூசிக் அட்டகாசமாக இருந்துச்சு. அந்த இருமுடியில் அந்த ஐயப்ப சாமிக்கான அந்த சவுண்டிங்காக இருக்கட்டும், ஐயப்பன் பாட்டில் வரக்கூடிய அந்த பிஜிஎம், ஒரு மாதிரி ஒரு சென்டிமெண்டான காட்சியில் வரக்கூடிய அந்த மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை ஒரு பில்லராக தாங்கி கொண்டு போகிறாரு ஜிவி பிரகாஷ் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் சிவா நிர்வாணா அவர் தான் ரைட்டிங், டைரக்ஷன். அவருடைய இதில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை என்ன நம்ம கண்டுபிடிக்க முடிச்சதுன்னா, பெண்ணுங்க பொட்ட பிள்ளைங்க ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னா அது சொல்லி முடிக்கக்குள்ளே அதை அதட்டிடக்கூடாது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்துச்சு, நீ ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என்ன நடந்துச்சு, ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத என்ன நடந்தாலும் அப்பாட்ட அம்மாட்ட ஓப்பனா சொல்லு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லணும். அதனால எதுக்காகவும் பயந்து நிற்க கூடாது அப்படின்னு விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமா ஒரு பெரிய மாஸ் ஹீரோ வச்சு அங்கங்க பதிவு பண்ணிட்டே வராரு. அந்த ரைட்டிங் ஃப்ளோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் மேக்கிங்கா சில காட்சிகளை ஸ்டேஜிங் பண்ணதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே சொல்லலாம் 2 ட்விஸ்ட் படத்துல இருக்கு. நிச்சயமா படம் பார்க்கவங்களால யாராலையுமே கணிக்க முடியாது அந்த 2 ட்விஸ்டையும். அவ்வளவு அழகா அது ஒர்க் ஆயிருந்துச்சு. ஏன்னா ஒரு சில இடத்துல படம் ரொம்ப ஆர்கானிக்கா போகுது, ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஆர்கானிக் விட்டு கொஞ்சம் அவை போன மாதிரி தெரிஞ்சுது. நீளத்திலே ஒரு 10 நிமிஷத்தை குறைச்சிருக்கலான்ற மாதிரி லைட்டாக தோணுச்சுது. ஓவர் எமோஷனல் தான். நிச்சயமாக நிறைய இடத்துல நம்மளை எமோட் பண்ணி படம் தாக்கும். இப்படியான கதைகள் வந்திருக்கா கேட்டால் நிறையா நம்ம சித்தா படம் மாதிரி நிறைய படங்கள் அப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு மாஸ் ஹீரோ வச்சு இப்படி சூப்பரான ஒரு மெசேஜ் வந்ததுக்காக இந்த இருமுடியை கட்டிக்கிட்டு நீங்கள் தேட்டருக்கு போகலாம். நன்றி, வணக்கம்.